Hello students, welcome to 1 plus 1 channel. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஏபிங்கிற ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷோ தட் ஏபி த ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஈக்குவல் டுன்னு சொன்னதுனால லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும், அப்புறம் தான் ரைட் ஹேண்ட் சைட்க்கு போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிச்சிடலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஏபி த ஹோல் டிரான்ஸ்போஸ். அப்போ உடனே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம ஏபி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அதை டிரான்ஸ்போஸ் பண்ண முடியும். ஓகேனா? ஸோ ஏபி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏ இன்டு பி அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏ மேட்ரிக்ஸையும் பி மேட்ரிக்ஸையும் இப்போ நான் எழுதிக்க போகிறேன். 1 2 1 2 minus 1 1 into B matrix 2 minus 1 minus 1 4 0 2. ஓகேங்களா? இப்போ ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் டிரான்ஸ்போஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணிடலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம். ஓகே, ஸோ 1 into 2 2 2 into minus 1 minus 2 1 into 0 0. எடுத்து ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம். இன்னும் ஃபர்ஸ்ட் ரோ முடியல, இது கூட மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும். 1 into minus 1 minus 1 2 into 4 8 1 into 2 2. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஓவர், செகண்ட் ரோ போகிறோம், அதனால கீழே எழுதணும். செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 2 2s are 4 minus 1 into minus 1, அப்போ ப்ளஸ் 1 ஆயிரும். அடுத்து 1 into 0 becomes 0. Next second row into second column 2 into minus 1 minus 2 minus 1 into 4 வந்து minus 4 1 into 2 வந்து 2. புரியுதுங்களா? இப்போ நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே 2 minus 2 0 ஆயிரும். அடுத்து இங்கே minus 1 plus 8 minus 1 plus 8 என்ன வரும்? டிஃப்ரெண்ட் சைனாக இருக்குது, சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்மளோட சைன் எழுதணும். அப்போ வந்து நம்மளுக்கு 7ன்னு கிடைக்குமா? 7ஓட 2 ஆட் பண்ணால் 9 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 4 + 1 வந்து 5 5 + 0 5 தான். அடுத்து இங்கே கூட -2 + 2 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ -4ன்னு மட்டும் கிடைக்குது. ஸோ இது வந்து இன்னும் லெஃப்ட் ஹேண்ட் சைட் முடியல, ஏபி தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஏபி த ஹோல் டிரான்ஸ்போஸ் பண்ணால் தான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் முடியும். ஏபி த ஹோல் டிரான்ஸ்போஸ். ஹோல் டிரான்ஸ்போஸ்னால் ஒன்றும் அர்த்தம் இல்லை, ரோவை அப்படியே காலமாக மாற்றி எழுதணும். 0 9 இப்படி இருந்ததை இப்படி எழுத போகிறோம். இந்த செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக மாற்றி எழுதணும். ஸோ இப்போ நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் முடிச்சிட்டதுனால இதை நம்ம வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஈக்குவேஷன் 1 எடுத்தாச்சா? இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் போகிறோம். ஏன் ஈக்குவேஷன் 1 எடுக்கிறோம்னா அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தெரியும். இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஃபைனல் ஆன்சர். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் வர ஆன்சரை இது கூட தான் பார்க்கணும், சேமாக இருக்கா இல்லையான்ட்டு அப்படின்ட்டு, அதுக்காக தான். சரிங்களா? ஸோ ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ், அதாவது பி டிரான்ஸ்போஸையும் ஏ டிரான்ஸ்போஸையும் மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னாடி பி டிரான்ஸ்போஸ்னா என்னன்னு கண்டுபிடிக்கணும், ஏ டிரான்ஸ்போஸ்னா என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். பி டிரான்ஸ்போஸ்னா பிஏ இதே மாதிரி மாற்றி எழுதணும். பி மேட்ரிக்ஸ் பாருங்க, இந்த மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, இதை அப்படியே இப்படி மாற்றி எழுதணும். 2 minus 1 இருக்கிற ரோவை காலமாக எழுதணும். 2 minus 1. அடுத்து -1 4 காலமாக எழுதணும். -1 4. அடுத்து 0 2. இதுதான் ஏ டிரான்ஸ்போஸ். புரியுதுங்களா? அடுத்து பி டிரான்ஸ்போஸ். இந்த ரோவை இப்படி காலமாக எழுத போகிறோம். ஸோ அப்போ என்ன வரும்? 1 2 1. அடுத்து 2 minus 1 1. ஓகேங்களா? புரியுதுங்களா? இந்த ரோவை காலமாக எழுதிட்டேன், இந்த செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக எழுதிட்டேன். இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க. பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ். பி டிரான்ஸ்போஸை தான் ஃபர்ஸ்ட் எழுதணும், ஏ டிரான்ஸ்போஸ் தான் நெக்ஸ்ட் எழுதணும், ஆர்டர் மாற்றிடக்கூடாது. ஸோ பி டிரான்ஸ்போஸ் 2 minus 1 0 -1 4 2 இன்டூ ஏ டிரான்ஸ்போஸ். ஏ டிரான்ஸ்போஸ் 1 2 2 minus 1 1 1. மல்டிப்ளை பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ரோ இன்டூ ஃபர்ஸ்ட் காலம். அப்போ என்ன வரும்? 2 1s are 2 -1 into 2 வந்து -2 0 into 1 0. அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ இன்டூ செகண்ட் காலம் 2 2s are 4 -1 into -1 becomes +1 0 into 1 0. அடுத்து செகண்ட் ரோ இன்டூ ஃபர்ஸ்ட் காலம். ஸோ -1 into 1 -1 4 2s are 8 2 1s are 2. புரியுதுங்களா? அடுத்து செகண்ட் ரோ இன்டூ செகண்ட் காலம். -1 into 2 -2 4 into -1 -4 2 into 1 2. Okay.
ஸோ இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இதை என்ன வரும், 2 - 2 0 ஆயிடுச்சு. 4 + 1 வந்து 5. அதே மாதிரி 8 + 2 10. 10லேருந்து 1 போணுச்சுன்னா 9. -2 - 4 வந்து -6. -6 + 2 வந்து -4ன்னு கிடைக்கும். சப்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பரோட சைன் எழுதணும். ஸோ இது வந்து நம்ம ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்க போகிறோம். ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடு முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஈக்குவேஷன் 2 0 5 9 -4ம் அடுத்து ஈக்குவேஷன் 1 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா, 0 5 9 -4 எல்லாம் ஈக்குவலாக இருக்கிறதுனால ஸோ நம்ம என்ன எழுத போகிறோம்னா, ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 left hand side is equal to right hand side. ஸோ கொஷனில் ஷோ தட்னு கேட்டதுனால ஃபைனல் ஆன்சரில் நம்ம ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுத போகிறோம். அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட். ஓகே, ரொம்ப சிம்பிளில். டிரான்ஸ்போஸ் அப்படின்னா ஜஸ்ட் ரோவை காலமாக மாற்றுறோம், அவ்வளோதான். டிரான்ஸ்போஸ் பண்ணுறோம் அப்படியே கொடுத்ததை. ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much for watching, students. Bye bye.